Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing William Wordsworth's The Prelude. And The Prelude contains introduction by name The Prelude, followed by 14 books. Of that, first book is prescribed for us. மொத்தம் The Prelude அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் 14 புக் இருக்கு. அதுல நமக்கு புக் 1 அப்படிங்கிறது, அந்த புக் ஒன்னுடைய டைட்டில் வந்து இன்ட்ரடக்ஷன் சைல்ட்ஹுட் அண்ட் ஸ்கூல் டைம். அப்ப இது வந்து யாருடைய சைல்ட்ஹுட், யாருடைய ஸ்கூல் டைம் அப்படின்னா, இது வேர்ட்ஸ்வர்த் உடைய சைல்ட்ஹுட், வேர்ட்ஸ்வர்த் உடைய ஸ்கூல் டைம். ஸோ இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராபிக்கல் போயம். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் போயம். இட் சர்வ்ஸ் as an introduction to William Wordsworth's poetry. இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேச்சர் போயட் ஆஃப் இங்கிலாந்து. அவரு இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹவு நேச்சர் ஃபார்ம்ட் ஹிம். அவர் ஒரு பெரிய கவிஞர், அதுவும் இயற்கையை பற்றி அதிகமாக கவிதைகள் இயற்றியவர். இயற்கையை வந்து ஒரு கைடாகவும், ஒரு அன்னையாகவும், ஒரு கடவுளாகவும் கூட பாவித்த ஒரு மனிதர். அப்போ தன்னை எவ்வாறு இயற்கை செதுக்கியது, ஒரு கவிஞனாக எப்படி உருவாக்கியது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் புக் 1. சரி, இது என்ன வேர்ஸ் ஃபார்ம் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, he has used blank verse. He has used blank verse to write this particular long poem. blank verse-னா நம்ம என்னன்னு சொல்றோம்? unrhymed iambic pentameter. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த லிரிக்கல் குவாலிட்டிஸும் இருக்கும். ஏன் அப்படின்னா, பேசிக்கலி திஸ் இஸ் a narrative poem. narrative poem is part of lyrical poem. அந்த லிரிக்கல் poem அப்படிங்கிறது தான் பிக் பேனர். அந்த பேனருக்குள்ள ஒரு சப்ஹெட்டிங் தான் narrative poem. அப்ப லிரிக்கல் போயம்னா இட் இஸ் இன்டென்ஸ்லி பர்சனல். ரொம்ப ரொம்ப டீப்பா பர்சனலா இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், பர்சனல் லைஃப் பத்தி சொல்லக்கூடிய ஒரு கவிதை வடிவம் தான் லிரிக் அப்படிங்கிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயங்கள், ஒரு ரொம்ப இன்டீரியரா இருக்கக்கூடிய விஷயங்கள், எக்ஸ்டீரியர் வெளிப்புற தோற்றம் அதெல்லாம் இல்லை, உள்ள அவருடைய உணர்வுகள், அவருடைய அந்த இமோஷன்ஸை வந்து அப்படியே நமக்கு வெளியில சொல்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் என்னன்னு சொல்றோம், இதுல ரிதமிக் குவாலிட்டியும் இருக்கு. அதே நேரத்துல the tone of the poem is conversational. The tone of the poem is conversational tone. யாரோ ஒருவரை பார்த்து பேசுவதை போல இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த prelude is dedicated to யாருக்கு? இந்த போயம், இந்த பர்டிகுலர் லாங் போயம் டெடிகேட் பண்ணி, இந்த புக்கையே யாருக்கு டெடிகேட் பண்ணாரு? S.T. Coleridge. சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ். இப்போ சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜுக்கும் இவருக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய தர்க்கம் இருந்தது, ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இருந்தது. என்ன அப்படின்னா, தட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் பயோகிராஃபியா லிட்ரேரியா பை சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ். அவர் தெளிவாகவே சொல்றாரு என்ன அப்படின்னா, there was a famous conflict between me and Mr. William Wordsworth. என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா, what should be the language of poetry. அப்போ வேர்ட்ஸ்வர்த் என்ன சொன்னாங்க, அந்த டாபிக் உட்காந்து அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது வேர்ட்ஸ்வர்த் சொன்னாரு, poetry can be written in common man's language. சாமானிய மனிதனின் பேச்சு வழக்கிலே நாம் கவிதைகள் எழுதலாம், அது சாமானிய மனிதனுக்கு புரியும்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு முதல் விஷயம் சொன்னாரு. இவர் அதுக்கு எதிர் துருவமா யார் நின்னாரு? சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ். இப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த கவிதைக்கான மொழி நடை வந்து நல்ல மெத்த படித்தவர்கள், பெரிய படிப்பு படித்தவர்கள், அவர்களுக்கு மட்டுமே விளங்கும்படியாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாலிஷ்டான லாங்குவேஜ்ல ரொம்ப டஃப்பான வொக்காபுலரி, டஃப்பான டிக்ஷனை யூஸ் பண்ணி கவிதை எழுதணும்னு சொன்னாங்க. இப்ப 2 பேரும் வேறு வேறு துருவங்களாக நின்றார்கள். இரண்டாவது, what should be the subject matter of poetry. எதை சார் கருவாய் எடுத்துக்கிட்டு எழுதுறது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தபோது வேர்ட்ஸ்வர்த் என்ன சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு, சாமானிய மனிதன், அவனுடைய உணர்வு நிலைகள், அதுதான் கவிதையினுடைய கருவாக இருக்கணும். ஆனா சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் அந்த பக்கம் இருந்தேன்னு சொன்னாரு, இது ஒத்து வராது சார். பெரிய ஹீரோஸ்,
பெரிய அச்சீவர்ஸ், அவங்களுடைய நல்ல படித்தவர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கவிதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரி, இதுவும் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன். தேர்ட் என்னாச்சு அப்படிங்கும்போது, வாட் வில் பி த ஈஸ்தட்டிக் கண்டென்ட் அப்படிங்கும்போது இவர் என்ன சொன்னாரு? காமன்னஸ் ஆஃப் திங்ஸ். எது சார் அழகியல் அப்படின்னு கேட்கும்போது, கவிதையில எப்பொழுதும் அழகியலை பத்தி தான் பேசி ஆகணும். எந்த அழகியலை பத்தி பேசலாம் அப்படிங்கும்போது இவர் என்ன சொன்னாரு? ஆர்டினரினஸ் ஆஃப் திங்ஸ், சாதாரண விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய அழகியலை பத்தி நான் பேச போறேன்னு வேர்ட்ஸ்வொர்த் சொன்னாரு. கால்ட்ரிட்ஜ் என்ன சொன்னாரு? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இந்த சாதாரண விஷயத்துல இருக்கக்கூடிய அழகியலை பத்தி நம்ம பேச வரல, அசாதாரணமான விஷயங்கள். அதனாலதான் அவர் என்ன சொன்னார்? சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் இன் ஹியூமன் லைஃப். வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு சில எதிர்பாராத அதிசயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? அந்த விஷயங்கள் தான் கவிதையாக வடிக்கப்பட வேண்டும். மிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயத்த உள்ள கொண்டு வரணும். இவர் என்ன சொன்னாரு? அந்த மிஸ்ட்ரிங்கிறது காமன்னஸ்ல இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய புதிர் ஒண்ணு மறைந்து இருக்கு, அதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னாரு. இது ரெண்டுமே அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடின் அடிப்படையில வந்ததுதான் லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒர்க். இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ஒர்க். ஏன் சார் இவ்வளோ விஷயம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுக்கு அப்படின்னா, டு டெல் ஹூ இஸ் வேர்ட்ஸ்வொர்த். இப்போ வேர்ட்ஸ்வொர்த்துக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, காமன்னஸ் ஆஃப் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸ்? காமன்னஸ் ஆஃப் திங்ஸ். அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஆர்டினரினஸ். The ordinary is very important for him. The immediate nature, நம்ம பக்கத்துல இருக்கு இல்லையா, நம்மளால பார்க்க முடியும், ஆனா நான் பார்க்காம உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விஷயங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா, நேச்சர் வில் பியூட்டிஃபுல்லி கைட் யூ அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ரெல்யூட் அப்படிங்கிற புக்கே. இதுல நம்ம செக்ஷன் 1ல இருக்கோம், புக் 1. Am I right, teachers? So what type of in the whole bouquet, it is about a journey that the poet is going to make. Now the poet is an adult. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து நல்ல வளர்ந்த ஒரு மனிதர், தனியே ஒரு பெரிய கவிஞராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அவரு சிட்டி லைஃப்ல இருக்காரு. ஆனா சிட்டி லைஃப்ல இருக்கும்போது அவருடைய மைண்டு வாஸ் அன்ஹாப்பி. ஏன்னா நமக்கு வந்து இது ரொம்ப நல்லாவே தெரியும், இவர் வந்து ரொமான்டிக் போயட். ரொமான்டிக் போயட், அந்த ரொமான்டிசிசம் அப்படிங்கிற மூமெண்ட்டே ஒரு ரியாக்ஷனரி மூமெண்ட் தான். ஏதோ இன்னொரு மூமெண்ட்டுக்கு எதிராக வந்த மூமெண்ட். என்ன மூமெண்ட்டுக்கு எதிராக வந்த மூமெண்ட்? மெட்டீரியலிசத்திற்கு எதிராக வந்த மூமெண்ட், ரேஷனலிசத்திற்கு எதிராக வந்த மூமெண்ட். Did you make note of it? Material, what to say, romantic movement is a reactionary movement. எதிர்வினை ஒரு அமைப்பு. எதற்கான எதிர்வினை அமைப்பு அப்படின்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது. நிறைய கம்பெனிஸ் எல்லாம் உருவாச்சு. நிறைய கம்பெனிஸ் உருவாகும் போது மக்கள் எல்லாம் இயற்கையை விட்டுட்டு காசுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. பொருள் சேர்ப்பதே தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக ஓடினார்கள். அப்ப அந்த மாதிரி வாழ்க்கை முறை தப்பு. திருப்பியும் நம்ம எங்க போகணும்? வாழ்க்கையில சந்தோஷம் வேண்டுமா, வாழ்க்கையில நிம்மதி வேண்டுமா, எங்க போகணும்? இயற்கையை நோக்கி ஓடுங்க அப்படின்னு ஒரு ரேலி கரையோட வந்ததுதான் இந்த ரொமான்டிக் மூமெண்ட். ரெண்டாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய பேசிக் இன்ஸ்டிங்க்ட், உள் உணர்வு, அந்த விஷயத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா அந்த உள்ளுணர்வை வந்து ஓரம் கட்டி விட்டு என்ன பண்ணாங்க? people start giving importance to thought, thinking, that is called rationalism. அப்ப அந்த ராஷனலிசம் வேண்டாம், உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு மூமெண்ட் தான் ரொமான்டிக் மூமெண்ட். அந்த ரொமான்டிக் மூமெண்ட்டுடைய பயனியர் தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ், ராபர்ட் சதே, அவங்க எல்லாருமே. இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் போயத்துல வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்ல போறாரு? எப்படி அவர் சிட்டியில இருக்கும் பொழுதே என்ன பண்றாரு? அப்படியே ஒரு ஆழ்நிலை தியானத்துல உட்கார்ந்து, சில நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஊருக்கு போயிருந்திருப்பார், லேக் டிஸ்ட்ரிக்ட். He was born and brought up in Lake District, but because of his profession he was there in the city and he was not happy in the city. டைம் கிடைக்கும் போது பிசிக்கலாவே கிளம்பி சிட்டியில இருந்து கிராம பக்கம் ஓடினார், இயற்கையோடு ஒன்றித்து இருக்க ஓடினாரு.
சில நேரம் ஓட முடியாத போது என்ன பண்ணாரு, ஓட முடியாத போது அப்படியே கண்ணை மூடி, as a poet he started recollecting about the past. So in this poem he is speaking about a introspective journey. Introspective journey na enna? வெளிப்புற பயணம் இல்ல, இட் இஸ் உள்புற பயணம். உங்களுடைய நினைவை அப்படியே க்ளோஸ் பண்ணி, ஒரு மைண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி கண்களை மூடிட்டு என்ன பண்றீங்க, கடந்த காலத்தின் உள்ளே அப்படியே பயணிக்க போறீங்க. திஸ் இஸ் கால்ட் இன்ட்ராஸ்பெக்டிவ். So this poem speaks about introspective journey. Number 2, this book 1 நம்ம கையில வந்து prelude, the prelude book 1. அந்த prelude book 1 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, it tells us about Wordsworth's attempt to understand the development of his poetic mind. எப்படி சார் நான் ஒரு poet ஆனேன், எனக்கு இந்த poetry, இந்த poetic mind எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி அவர் அழகா சொல்றாரு. ஒரு குழந்தை பருவத்திலிருந்து இன்று இவர் வந்து ஒரு முதிர் நிலையில ஒரு பெரிய கவிஞரா இருக்காரு. இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, ஒரு சாதாரண சின்ன பையனாக இருந்து இயற்கையோடு இயற்கையா இருந்து இயற்கையால் உந்தப்பட்டு ஒரு பெரிய கவிஞரா மாறி இருக்காரு. எப்படி சார் நான் ஒரு கவிஞனாக மாறினேன், எவ்வாறு இயற்கை என்னை புடமிட்டு என்னை இந்த ஒரு நிலைக்கு உயர்த்தியது, நேச்சர் வாஸ் ஸ்கல்ப்டிங் ஹிம், எவ்வாறு ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குவானோ அதை போல இவன் இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய அந்த பொயட்டிக் மைண்ட், அந்த கவிதை ஏற்றும் திறனை வந்து என்ன பண்ணிருக்கு, அவர் உள்ளே இந்த நேச்சர் வந்து உருவாக்கி இருக்கிறது. அதை பத்தி இவர் அப்படியே அசை போடுகிறார் இந்த கவிதையில. Did you understand that, teachers? Yes, sir. Number 3, இந்த particular bookல, book 1, that is prelude book 1ல என்ன பண்றாரு அப்படின்னா, he has actually employed lot of autobiographical elements. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த புக்ல நீங்க prelude book 1, book 2 அப்படியே book 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம எப்படி மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனையை பெருசா சொல்லுவோமோ அது போல நீங்க இந்த பர்டிகுலர் prelude book 1 படிச்சீங்கன்னா நீங்க வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தையும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா அவரு சின்ன பிள்ளையா பண்ண திருட்டுத்தனம், அந்த திருட்டுத்தனத்தை எப்படி இயற்கை திருத்தியது. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டோலன் போட் ரைட்னு ஒரு போயம் இருக்கு. என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாம ஒரு நண்பகல் வேலை அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாரு, ஒரு வில்லோ ட்ரீக்கு பக்கத்துல ஒரு போட்டு, அந்த போட்டுக்கு காசு கொடுத்து போகணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு திருட்டுத்தனமா காசு கொடுக்காம போறதுக்காக என்ன பண்றாரு, யாரும் பார்க்காத ஒரு நேரம் போய் அந்த வில்லோ ட்ரீல கட்டியிருக்க அந்த ஒரு பர்டிகுலர் போட்டை எடுத்துட்டு என்ன பண்றாரு, அப்படியே அவர் ரோ பண்ணி போறாரு. அந்த அதர் சைடு தேர் இஸ் a very big mountain. அது வந்து ஒரு அழகான எழில் கொஞ்சம் காட்சி. அப்ப அந்த காட்சியை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த எண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் போகும்போது அப்படியே திரும்பி பாக்குறாரு, நேச்சர் இஸ் ட்ரைங் டு த்ரெட்டன் ஹிம். எதுக்கு சார் த்ரெட்டன் பண்ணுது அப்படின்னா, நீ செய்தது தப்பு, ஏன்னா இதை வந்து ஒரு சுற்றுலா தலமாக அறிவித்து இருக்கிறார்கள், நீ வந்து என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் காசு கொடுத்து அல்லது பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கணும், வீட்டுல அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும், ஆனா நீ சொல்லாம இப்படி திருட்டுத்தனமா வந்தது தவறு அப்படிங்கறத சுட்டி காட்டுவதற்கு இயற்கை வந்து அப்படியே இவரை பயமுறுத்துவதை போல ஒரு காட்சி அவருக்கு மைண்ட்ல வந்துட்டு போகுது. அந்த இதுல இருந்து அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்ட்லாம் இந்த பர்டிகுலர் preludeல நீங்க பாப்பீங்க. அதே நேரத்துல he tells how nature played a very important role in making him a man and a thinker. எவ்வாறு நேச்சர், அது இயற்கை வந்து தன்னை ஒரு மனிதனாகவும் ஒரு கவிஞனாகவும் உருக்கொடுத்தது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கார். அதற்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கும் இயற்கைக்குமான உறவு நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிற. ரெண்டாவது, அவருடைய குழந்தை பருவம் எங்க 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 இருந்தது அப்படின்னா, அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட், இங்கிலாந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் ஏன் சார் பேர் வந்தது அப்படின்னா, அங்க நிறைய லேக்ஸ் இருந்தது, ஒரு அழகான எழில் கொஞ்சம் சோலைகள் இருந்தது. அந்த சோலைகளுக்கு மத்தியே அவர் எப்படி இயற்கையோடு இயற்கையாக அந்த இயற்கையை பார்த்து வளர்ந்தாரு அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லி இருக்கிறார். Are you the teachers? Right? அதற்கப்புறம் ஒரு போயட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமேஜினேஷன், the ability to imagine things.
அப்ப எப்படி தனக்கு அந்த இமேஜினேட்டிவ் கெப்பாசிட்டி கிடைச்சிச்சு, அப்புறம் எப்படி இயற்கை அவருக்கு மாரல் லெசன்ஸ் டீச் பண்ணுச்சு. மாரல்னா நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல டீச்சர்ஸ்? மாரல் டீச்சிங், நீதி நீதிநெறி கல்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீதிநெறி கல்வி. அப்ப இயற்கை அவருக்கு எவ்வாறு நீதிநெறி கல்வி கற்பித்து அவரை வந்து ஒரு பெரிய மனிதனாக மாற்றியது. அப்ப அப்படி சொல்லும்போது என்ன சொல்ல வராரு? என்ன மாதிரி நீங்களும் இயற்கையோடு இருந்தீங்கன்னா நீங்களும் இயற்கை என்ன பண்ணும்? உங்களையும் பெரிய மனிதராக ஆக்கிவிடும். நீங்களும் வந்து நல்ல நீதி நெறியில் சிறந்தவர்களாக விளங்குவீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he says that I am in a urban setup. நான் ஒரு சிட்டியில இருக்கேன். இந்த சிட்டி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிங்கா இருக்கு. எனக்கு மன நிம்மதியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். லைஃப் இஸ் பர்டன்சம் ஹியர். இதை வந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா there is only one possibility. Either I have to physically run away from this place, or I have to indulge in introspection, or I have to recollect things that happen in early childhood. சரி சார், அப்படியே ஒருவேளை நான் டிராவல் பண்ணி போறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, I will be rejuvenated. நான் ஒரு சிக் மேன் ஆயிட்டேன். அப்ப சிக் மேனா இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சிக்கா இருக்கிறவங்கள ஹாஸ்பிட்டலைசேஷன் முடிஞ்சோடனே இந்த ஹாட் கிளைமேட், நான் இருக்கிறத திருச்சி, இந்த ஹாட் கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு சார், நீங்க கொஞ்சம் ஹில்ஸ் பக்கம் போயிட்டு வாங்கலேன், ஹில்ஸுக்கு போனா கொஞ்சம் ரீஜுவனேட் பண்ணிடலாம். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அதெல்லாம் பண்றாங்க. என்ன ஒரு திரைப்படம் முடிச்சதுக்கு அப்புறம் அல்லது ஒரு பெரிய தலைவரா இருக்கணும், அவர் என்ன பண்றாரு, இங்க இருந்து நான் ஃபாரின் ட்ரிப் போறேன், அங்க போய் சுவிட்சர்லாந்துல அழகா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி என்னுடைய ஹெல்த்தை ரிவைவ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு போறாங்க. அல்லது இமயமலைக்கு நான் போறேன், அல்லது சிம்லாவுக்கு போறேன், நைனிடாலுக்கு போறேன், டார்ஜிலிங் ஹாலிடேஸ்க்கு போறேன் அப்படின்னு போறேன். எதுக்கு அங்க போறாங்க அப்படின்னா, டு பி ஒன் வித் நேச்சர் அண்ட் டு ரீகெயின் வாட் யூ ஹேவ் லாஸ்ட். அப்ப நேச்சர் வில் ஆல்வேஸ் டூ யூ குட் அப்படிங்கிறது அந்த மெயின் தீம் ஆஃப் த போயம். ஓகேவா? நவ் வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு த போயம் ப்ராப்பர். என்ன சார் இவ்வளவுதான் இப்பதான் போயமே போறோமா அப்படின்னா அப்படிதான் போறோம். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிடணும், ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் அவுட் எனி லைன் தட் இஸ் ஆஸ்க்ட் ஃப்ரம் த போயம். ஏன்னா ஒரு சில பேர், சார் இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாமே சொல்லிடுறேன், அதுல எது நீங்க முக்கியமா வரலாம், எங்கெங்கெல்லாம் முக்கியமான விஷயம்னு நான் போட்டிருக்கணும் அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அதெல்லாம் எக்ஸாம்ல இதை தவிர வேற எதுவும் கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துடணும், அதுதான் என்னுடைய இலக்கு. Now look at the way Wordsworth begins the poem. Oh, there is a blessing in this gentle breeze. Okay, oh, there is a blessing in the gentle breeze and the poem தொடங்குறாரு. Okay, the poem begins with an exclamation. Exclamation என்னன்னு சொல்லுவோம்? ஒரு உணர்வு நிலையில சொல்லுங்க மேடம். வியப்பு, வியப்பு, உணர்ச்சி பெருக்கு அப்படி கூட சொல்லலாம். அப்ப ஒரு ஆச்சரியத்துல, ஆஹா என்ன ஒரு அருமையான தென்றல் காட்டு. அப்ப அவர் உட்கார்ந்து இருக்காரு, நீங்க இப்படிதான் அப்படியே கொஞ்சம் அவர் எப்படி பொயட்டிக் இமேஜினேஷன் பத்தி பேசுறாரோ நம்மளும் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப நம்மால் உட்கார்ந்து இருக்காரு ஒரு சிட்டி செட்டப்ல, ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப திடீர்னு காத்தே இல்ல, புழுக்கமா இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு தென்றல் காட்டு வந்து அவர் மேல, தென்றல் காத்தே கொஞ்சம் நில்லு அப்படிங்கிற மாதிரி இங்க தென்றல் காத்து வந்து மேகமா இவர் மேல மோதுது. அப்படியே அத தென்றல் காற்று அப்படியே பெர்சானிஃபை பண்றாரு. திஸ் ஜென்டில் பிரீஸ் இஸ் பெர்சானிஃபைட் ஆஸ் a visitor. இவரு விரக்தியில, மன விரக்தியில, டிப்ரெஸ்டா உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டமே இங்க வந்து அப்படின்னு உட்கார்ந்து இருக்க நேரத்துல அவரை பார்த்து அவரை ஆசுவாசப்படுத்துவதற்கு, அவரை கம்ஃபர்ட் பண்றதுக்கு, அவரை சியர் அப் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்க. யார் அந்த ஃப்ரெண்டு? ஜென்டில் பிரீஸ். அந்த ஜென்டில் பிரீஸ் வந்து ஒரு விசிட் பண்ணுது. So gentle breeze is personified into a human being who visits him. And what does it tells? அந்த gentle breeze வந்து என்ன பண்ணுது? அவருடைய கன்னத்தை மெதுவா தடவி கொடுக்குது. தடவி கொடுக்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட்
என்னன்னா அந்த தடவுதல் மட்டும்தான் தெரியுது. ஆனா அதற்கு பிற்பாடி வரக்கூடிய விஷயங்கள் அவருக்கு தெரியல. என்ன அப்படின்னா, this gentle breeze is going to do lot of things to him. என்ன அந்த காத்து வந்து என் மேல பட்ட உடனே அவருக்கு என்ன வருது, ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிட்டி லைஃப்ல மாட்டிக்கிட்டமே அப்படின்னு விரக்தியில இருந்து ஒரு ஆறுதல். அதற்கப்புறம் என்ன, அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்க போகுது. இன்ஸ்பிரேஷன் ஃபார் வாட் அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன் டு ரைட் போயட்ரி. அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு தான் அவர் ஏங்கிக்கிட்டு இருந்தாரு. இங்க ஒண்ணுமே இல்லை, என்னால எழுத முடியல, கவிதை எழுத முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல ஜென்டில் பிரீஸ், the touch of the gentle breeze gives him a source of inspiration. And the gentle breeze is a continuation of the creative spirit which was already there with வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அவரோடு இந்த கிரியேட்டிவ் ஸ்பிரிட் டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் அப்பப்ப இந்த கிரியேட்டிவ் ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போச்சு. ஏன், இவரு மெட்டீரியலிசத்தால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார். அதனால இப்ப திருப்பியும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. சோ இவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல. என்ன அப்படின்னா, that this breeze did not come just like that, it came on a mission. அது ஏதோ ஒரு அப்ஜெக்டிவோட தான் சார் இங்க வந்துச்சு. என்ன அப்ஜெக்டிவ்? திருப்பியும் என்னுள்ளே ஒரு கவிதை ஏற்றும் திறனை திருப்பியும் தூண்டி விடுவதற்காக தான் இங்கே வந்தது. அந்த ஜென்டில் பிரீஸ் என்ன தொட்ட உடனே, நீங்க ஜென்டில் பிரீஸ் அப்படிங்கும்போது யங்ஸ்டர்ஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் த டச் ஆஃப் த ஆப்போசிட் செக்ஸ். அந்த இளம் அந்த டீன்ஸ்ன்னு சொல்றாங்க, இந்த டீன் ஏஜ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த ஆப்போசிட் செக்ஸ், அவர் ஒரு மேலா இருந்தா அந்த அந்த சைட்ல ஒரு ஃபீமேலின் ஒரு கடைக்கண் பார்வை போதும், ஒரு ஆணுடைய அந்த பார்வை போதும். ஓகே, பார்வை பார்த்தாவே போதும், நம்மால் வந்து என்ன பண்ணுவான், ஃபுல் ஃபோர்ஸோட கிளம்பிடுவான். ஓகே, எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸோட அந்த கேர்ளும் கிளம்பிடும், அந்த பாயும் கிளம்பிடும். அதே மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸோட கிளம்புறாரு. எதை பத்தி அப்படின்னா, எனக்கு இந்த இது வரைக்கும் அவர் எதை பத்தி ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இந்த அர்பன் லைஃப், அந்த அர்பன் லைஃப் உடைய பேர்டனை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த காத்து பட்ட உடனே என்ன பண்றாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்றாரு, he imagines escaping from the city, going with the wind. நான் காற்றோடு பறந்து செல்வதை போல அவர் உணர்கிறார். இப்ப உணர்ந்து என்ன சொல்றாரு, I am, அப்ப லைஃப் இன் த சிட்டியை அப்படியே டிஸ்கிரைப் பண்றாரு. 2-3 லைன் I have highlighted it. Okay, when the breeze touched me, I became light in spirit and I started flying with the breeze, and I imagine flying away from the vast city. இந்த இறுக்கமான இந்த சிட்டியை விட்டு நான் பறந்து போற மாதிரி. அண்ட் அப்படியே பறந்து போகும்போது என்ன சொன்னா, நான் வந்து என்னுடைய ஆன்மா மட்டும் தான் பறக்குது, என்னுடைய உடலும் இதை விட்டு பறந்து போனா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். And he describes himself metaphorically as a discontented sojourner. Discontented sojourner. Discontent அப்படின்னா a man who is unhappy. Sojourner அப்படின்னா traveler or a person who is temporarily staying in a particular place. அந்த ஆளை தான் sojournerன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, he is metaphorically comparing himself to a sojourner in a strange land. இது என்னுடைய ஏரியா இல்ல. என்னுடைய ஏரியா எது? இயற்கை தான் என்னுடைய ஏரியா, இயற்கை தான் என்னுடைய ஆளு. நான் அந்த ஆளை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். திருப்பியும் நான் எங்க போகணும், நான் எங்க இருந்து வந்தேனோ அங்கேயே நான் செல்ல வேண்டும். அதனால இந்த காத்து அவர் மீது பட்டவுடன் என்ன பண்றாரு, எப்படி ஃபீல் பண்றாரு அப்படிங்கிற அடுத்த லைன்ல சொல்றாரு. Here it is. How does he feel? He feels as a bird. அப்படியே ஒரு பறவை போல, இறகை போலே திரிகிறேனே அப்படின்னு, உன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு பறவையை போல அவர் ஃபீல் பண்றாரு. He becomes light in heart. He becomes very happy because nature has touched him. So there is a beautiful simile. எக்ஸ்பிளிசிட்டா கம்பேர் பண்ணியிருக்காரு. தன்னை ஒரு பறவையோடு ஒப்பிட்டு என்ன பண்றாரு, எல்லாமே அழகா தெரியுது. அப்படியே அவர் அந்த கற்பனையில கண்ணு மூடி பார்க்கும்போது இயற்கையில எல்லாம் அழகா இருக்கு, இங்க உட்காரலாமா அங்க உட்காரலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிறார். Hey, now he is asking several questions. What dwelling shall receive me? நான் எங்க போய்கிட்டு இருக்கேன், என்ன இடம் வந்து என்னை வந்து வரவேற்கும்? In what valley shall be my harbor?
பாருங்க, நான் எங்க போய் சேர போறேன், எந்த மலை சரிவில் போய் நான் அமர போறேன், எங்க போய் நான் இளைப்பாற போறேன் அப்படின்னு இவர் அப்படியே கற்பனை செய்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அண்ட் வாட் கிளியர் ஸ்ட்ரீம் ஷால் வித் இட்ஸ் மர்மர் லல் மீ இன்டு ரெஸ்ட். நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இங்க இருக்கேன் இந்த சிட்டி லைஃப்ல. ஆனா ஒருவேளை நான் அப்படியே இந்த ஆன்மா போற மாதிரி என்னோட உடலும் சேர்ந்து இந்த ஆன்மாவோடு போச்சுன்னா, ஏதோ ஒரு ஆறு, ஒரு ஓடை என்ன பண்ணும், அந்த சப்தம், அந்த ஆறின் ஓடையின் சப்தம், அந்த இனிமையான சப்தம் என்ன பண்ணும், ஒரு அழகான ஒரு தாலாட்டு பாடல் போல எனக்கு தூக்கத்தை விரவிக்குமே. அந்த இடம் எது? சோ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய the groove shall take up my home. எந்த ஒரு சின்ன தோட்டம் எனது வீடாக மாறும். அப்ப குருவை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, he is personifying into no he is metaphorically comparing. அதை மாத்தி போடணும். ஏதோ ஒரு யோசனையில் அங்க போட்டேன். he is metaphorically comparing. It's a metaphorical comparison. He is metaphorically comparing a grove to be his house. அந்த ஒரு தோட்டத்தை வந்து தன்னுடைய வீடு. எந்த தோட்டம் சார் எனக்கு வீடா மாறும்? எந்த நான் இருக்கக்கூடிய வீடு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனா நான் இயற்கையோடு ஏதோ ஒரு பறவையா அப்படியே என்னோட ஆன்மா அலைந்து திருந்தி கொண்டு இருக்கிறது. எந்த இடம் எனக்கு வீடாக மாற போகுதுன்னு தெரியல. ஆனா நான் அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் he is comparing, பாருங்களேன், he is comparing the clear stream, to a human being, a mother who would lull him to sleep. அம்மாவை விட்டு வந்துட்டேன். அந்த என்னோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தாளாட்டுவாங்க. அப்ப எதை வந்து அம்மானு ஒப்பிட்டு இருக்காரு, பெர்சானிஃபை பண்ணியிருக்காரு. எதை வந்து அம்மாவாக பெர்சானிஃபை பண்ணியிருக்காரு? போயத்துல நேச்சர்ல ஏதோ ஒண்ணு வந்து மதரா பெர்சானிஃபை பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரீம், ரிவர். ஆனா இங்க கரெக்டான வேர்டு வந்து ஸ்ட்ரீம். அப்ப நம்ம வந்து எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் வேர்ட் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படியே மாத்தி அவங்க கொடுத்தாங்க கூட நீங்க கிளைம் பண்ணலாம். ஏன்னா டெக்ஸ்ட்ல ஸ்ட்ரீம் தான் சார் இருக்கு, நீங்க எப்படி ரிவர்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ரிவர் அப்படிங்கிறது ஒன்லி a synonym. What is given in the text? A clear stream. அப்படின்னா with selfless love there is a mother. ஏன்னா கிளியர் அப்படின்னா பியூர் ஆஃப் தாட். அம்மா மட்டும்தான் அந்த ஒரு அன்பு இருக்கும், கலங்கமற்ற அன்பு. அப்ப அந்த ஒரு அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டயர்டான குழந்தை வீட்டுக்கு வருது, ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படின்னா வாடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து, ஒருவேளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தா பெரிய பிள்ளையா இருந்தா டியூஷனுக்கு அடி விரட்டி, நான் போக மாட்டேன்னு சொன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, எடுத்து கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசுற அளவுக்கு சில நேரத்தில் அம்மாவுக்கு கோவம் வந்துடும். ஒரு சில அம்மாக்கள் அப்படி இருப்பாங்க. ஒரு சில பேர் என்னடா செல்லும் நீ படிச்சாங்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சின்ன பிள்ளையா இருந்தா பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு வாடா செல்லும் அம்மா தாளாட்டு பாடுறேன் அப்படின்னு மடியில படுக்க வச்சு தட்டுவாங்க. அப்ப அந்த ரொம்ப டயர்சமான ஒரு ஒர்க்கை செஞ்சுட்ட ஒரு ஆள் மாதிரி நம்மளால என்ன பண்றாரு, அம்மா மடியில நான் தலை சாய்த்து தூங்க போறேன் அப்படிங்கிறாரு. அண்ட் லுக் அட் த மர்மர். அங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, மர்மர். Murmur is a word which is a word that represents a sound, and so it is beautiful usage of the literary device onomatopoeia. Are you there, teachers? Did you get that? எது வந்து onomatopoeia? What is onomatopoeia? Murmuring sound is onomatopoeia. அப்ப இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்ப பிரீஸ் வந்து என்ன டச் பண்ணோன்னா நான் வந்து கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணிட்டேன் ஹார்ட்ல. இப்ப அப்படியே இமேஜின் பண்றாரு, அப்படியே இயற்கையாக இவர் ஒரு பறவையாக மாறி பறந்து கொண்டு இருக்கிறார். இப்ப என்ன பண்றாரு, நம்ம கிட்ட தெளிவா சொல்றாரு, நான் வாழ்க்கையில எனக்காக சூஸ் பண்ண கைடு யாரு, who is my chosen guide in life அப்படிங்கும்போது my chosen guide is nature. எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் சூஸ் பண்ணது யாரு அப்படின்னா நேச்சர் தான். அண்ட் அப்படி நேச்சரை நான் வழிகாட்டியாக சூஸ் பண்ணதுனால இப்ப நான் ஒரு ஜேர்னி போயிட்டு இருக்கேன். நாட் அ பிசிக்கல் ஜேர்னி பட் அ இமேஜினேட்டிவ் ஜேர்னி. கண்ணை மூடி அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வழிகாட்டியாக நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டி வேணும்ல. அப்ப வழிகாட்டியாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் கைடு இருப்பாரு. இங்க வேர்ட்ஸ்வர்த் உடைய சோலுக்கு வழிகாட்டி யாரு,
nature. Nature. And nature is taking him to its டெஸ்டினி. அவருடைய அந்த ஆன்மாவுடைய இலக்கை நோக்கி கொண்டு போகுது. அப்படி நேச்சர் வந்து அவருக்கு டெஸ்டினியா இல்லாம வேற எதையாவது, ஒருவேளை இன்டெலெக்சுவலிசத்தை டெஸ்டினியா இருந்தாருன்னு வச்சுக்கலாம், அறிவை டெஸ்டினியா இருந்தா அந்த அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஈகோவை கொண்டு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாண்டரரா மாறி இருப்போம். ஒருவேளை நேச்சரை கையில நேச்சர் கைடா அந்த கைடுடைய கையை பிடிச்சு போகாம இருந்தா இவர் என்னவா மாறி இருப்பாராம், வாண்டரிங் கிளவுட், இலக்கில்லாமல் சென்று கொண்டிருக்கும் வாண்டரிங் கிளவுட் போல மாறி இருப்பார். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டபாரிக்கல் கம்பாரிசன். A person who travels with the help of knowledge is metaphorically compared to a wandering cloud. But a person who takes nature for a guide is sure to reach its destination. அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சரை கையில பிடிச்சு போறது இஸ் கால்ட் இன்ஸ்டிங்க்ட். இட் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேஷன். இல்ல சார், நான் வந்து நாலேஜை கையில பிடிச்சு போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் a journey in the intellectual realm. அப்ப இந்த அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி காட்டுறாரு. ஒரு இன்ஸ்டிங்க்டோட ஒரு இன்ஸ்பிரேஷனோட போற ஜேர்னி வந்து இலக்கை நோக்கி போயிடும். நேச்சர் அப்படியே கரெக்டா கொண்டு போயிருங்கிறாரு. அதுவே ஒரு இன்டெலெக்ட கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு நாலேஜை கையில பிடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அது கொஞ்சம் தலையை சுத்தி அப்படியே சுத்தி வந்து மூக்க தொடுற மாதிரி. நேச்சரோடு போறது நேரா அப்படி மூக்க தொடுறது. இதுவே நாலேஜ வச்சு நம்முடைய டெஸ்டினி போறது வந்து அப்படியே சுத்தி வந்து மூக்க தொடுற மாதிரி. அப்ப என்ன சொல்றேன்னா, நாலேஜை வச்சு நீங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தாட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் சென்ஸ் பெர்செப்ஷன். நீங்க ஒரு விஷயத்த பாப்பீங்க, பார்த்தோன்னா உங்களுக்கு சென்ஸ் பெர்செப்ஷன், சென்ஸ் வரும். அந்த சென்ஸ்ல இருந்து பெர்செப்ஷன் வரும். பெர்செப்ஷன்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல ஃபைனல் வந்து தாட்டு. அந்த தாட்டு நேரா எங்க போகும், மைண்ட போய் சேரும். அந்த மைண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் வரும். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் மேக் லைஃப் பர்டன்சம். என்னைக்கு நம்ம குழந்தையா இருந்தோமோ, என்னைக்கு நாலேஜ் இல்லாம ஒரு இன்ஃபென்ட் ஸ்டேஜ்ல இருந்தோமோ, அப்ப நம்ம கிட்ட டிவைன் பக்கமா இருந்தது. ஏற்கனவே ஓ டு இம்மோர்டாலிட்டி அப்படின்னு ஒரு போயம் படிச்சோம். அங்க சொன்ன அந்த தாட் அப்படியே இங்கேயும் இருக்கும். நாம் ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடி நாம் கடவுளோடு விளையாண்டு கொண்டிருந்தோம், கடவுளை உணர்ந்து கொண்டிருந்தோம், கடவுளை ருசித்து கொண்டிருந்தோம். எப்ப நாலேஜ் வந்ததோ நமக்கு எல்லாமே ட்ரபுளா மாறிடுச்சு. நம்ம ஆடை இல்லாமல் இருந்தோம், பைபிள்ல சொல்லுது. எப்ப அந்த வாழ்வின் கனியை சுவைத்தார்களோ, எப்பொழுது நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தின் கனியை சுவைச்சாங்களோ, அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயையோ நம்ம பப்பிஷேமா இருக்கோம், நம்ம ட்ரெஸ் போடணும். அப்ப இந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போடுறது, 100 ரூபாய்க்கு இருக்கிற வேஷ்டியை கட்டுறதா, வெறும் வேஷ்டி மட்டும் கட்டினா போதுமா, இல்ல மேல வந்து ரொம்ப காஸ்ட்லியா 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறதா, 5 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறதா, ஏன் இல்ல வெறும் 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சேலையை கட்டுறதா, இல்ல பல லட்சம் மதிப்புள்ள சேலைகள் கட்டுவதா அப்படின்னு 1008 பிரச்சனை வந்துச்சு. நமக்கு தேவை ஒரு கவரிங். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணும், 1008 விஷயத்த உள்ள கொண்டு வரும். அப்ப லைஃப் இஸ் கோயிங் டு பி வெரி ட்ரபிள்சம். அப்ப நம்ம வேர்ட்ஸ்வொர்த் இங்க தெளிவா சொல்றாரு இந்த லைன், that burden of my own unnatural self. When you are materialistic, you are not your natural self. நீங்க இயல்பாக இல்லை. எப்ப காசு பணத்துக்கு பின்னாடி போறீங்களோ அப்ப லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பர்டன்சமா மாறிடும். இட் வில் பிகம் வெரி வியரி. வியரி அப்படின்னா ரொம்ப ரொம்ப டயரிங் ஜேர்னியா மாறிடும். பட் இயற்கையோடு இயற்கையா இருந்தீங்கன்னா யூ ஆர் யோர் நேச்சுரல் செல்ஃப். ஸோ வாட் வில் நேச்சர் டூ டு யூ? நேச்சர் வில் கிவ் யூ பீஸ். ஏன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இப்பதான் அவர் அப்படியே கடந்த காலத்தை, அவரு கடந்து வாழ்ந்த காலங்கள்ல அப்படியே நினைவலையில பாக்குறாரு. நான் எப்படி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சந்தோஷமா இருந்தேன், எப்படி அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட்ல ஓடி திரிந்து இயற்கையோடு இயற்கையாக எப்படி அந்த சந்தோஷத்தை அனுபவித்தேன். ஆனா இப்ப நான் எப்படி இருக்கேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்.
அப்படின்னு தன்னுடைய கடந்த காலத்தையும் தன்னுடைய நிகழ்காலத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே கண்ணை மூடி அசை போட்டு கொண்டிருக்கிறார். எதனால அசை போட்டாரு? பிகாஸ் he was touched by gentle breeze, which actually gave him bit of inspiration to write a piece of poem. Okay, what teachers, புரிந்ததா இந்த கான்செப்ட்?